உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை மலை கிராமத்தில் முன்பகை காரணமாக தலித் இளைஞர் ராமர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்வில் அமைப்பு செயலாளர் இன்குலாப், மாவட்ட செயலாளர் பொறுக்கொடி ஏந்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரபு மற்றும் ஆண்டி, ஹக்கீம், சேட், ராஜ்குமார், மருதமுத்து, குமார், ஆறுமுகம், செல்வி, ஜலால் முகமது, பாவேந்தன், சரவணன், இன்பராஜ், பன்னீர்செல்வம், பிச்சுமுத்து, பாண்டி, வேல்ராஜா செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பூம்பாறையில் தலித் இளைஞர் ராமர் என்பவர் சாதி வெறியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த படுகொலையை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் பாதிக்கப்பட்ட ராமர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று பூம்பாறைக்கு வருகை தந்தோம். படுகொலையான தம்பி ராமர் அவர்களின் குடும்பத்தாரை சந்தித்து விசாரிக்கின்ற போது இந்த படுகொலைக்கு காரணமான ரகு மற்றும் அவரோடு உடனிருந்தவர்கள் தொடர்ச்சியாக படுகொலையான ராமர் அவர்களையும் அவரது உறவினர்களையும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்துட்டு வந்த தகவல் அறிய முடிந்தது. அன்று இரவு அவரது குதிரை இவர்களது காட்டில் மேய்வதாக சொல்லி வீட்டில் படுத்திருந்தவரை தட்டி உசிப்பு கொண்டு போய் சென்று மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை தற்போது வரை ஒருவரை மட்டுமே கைது செய்திருக்கிறது. ஆனால் விசாரித்த வகையில் இந்த கொலையில் மேலும் சிலர் கலந்திருக்கலாம் என்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளிவருகிறது. எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த கொலையை செய்த மேலும் சிலரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது கைதாகி இருக்கக்கூடிய ராமர், இந்த வட்டாரத்தில் ரகு, தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரகு என்பவர் விசாரித்த வகையில் பூம்பாறை வட்டாரத்தில் தொடர்ச்சியாக இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர் என்பது தெரிய வருகிறது. எனவே காவல்துறை அவர்கள் சொன்னது போல ரகு உள்ளிட்ட இந்த கொலையாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இத்தகைய அச்சுறுத்தல் செயலில் ஈடுபட்டு வரக்கூடிய பூம்பாறையை சுற்றியிருக்கக்கூடிய சாதி வெறியர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டிலும் இன்றைக்கும் அந்த பகுதியில் தலித் மக்கள் முடிவெட்டுவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சலூன் கடைகளில் தலித் மக்கள் முடிவெட்ட முடியாது என்கின்ற ஒரு நிலை, சமூக புறக்கணிப்பு உருவாகி இருப்பது ஒட்டுமொத்தமான இந்த அரசிற்கு தலைகுனிவான செயல். எனவே தமிழ்நாடு அரசு இதுபோன்ற நிகழ்வுகளில் உடனடியாக கவனம் செலுத்தி, அப்படி உண்மையிலேயே அங்கு இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு முடிவெட்ட மறுக்கக்கூடியவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எனவே
ராமர் படுகொலைக்கு காரணமான இன்னும் சில குற்றவாளிகளை, கொலையாளிகளை காவல்துறை கைது செய்ய வலியுறுத்தியும், கொலையாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இந்த படுகொலையை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி போர்க்கொடியேந்தி அவர்களின் தலைமையில் வருகிற 11ஆம் தேதி கொடைக்கானலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நான் முன்பு சொன்னது போல இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி, இதன் பிறகும் காவல்துறையும் தமிழக அரசும் மெத்தனம் காட்டுமேயானால் இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் மிகப்பெரிய போராட்டமாக தமிழகம் தழுவிய அளவில் நம்முடைய நிர்வாகிகளை அழைத்து வந்து போராட்டம் நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் என்பதை தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆணவ கொலை அல்ல இது. தற்போது நடந்திருப்பது சாதி திமிரால் நடந்த கொலை. ஆணவ கொலைகளும் தொடர்ச்சியாக நடந்துதான் வருகின்றன. கடந்த ஆட்சியின் போதும் இத்தகைய ஆணவ கொலைகளை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு விதமான போராட்டத்தை நடத்தினோம். சட்டப்பேரவையில் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து மிகப்பெரிய விவாதத்தை நடத்தியதனுடைய விளைவாக கடந்த அரசு இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்னால் சட்டசபையில் நிறைவேற்றக்கூடிய மசோதா என்று அழைக்கப்படக்கூடிய மசோதாவை நிறைவேற்றினார்கள். அந்த மசோதாவை கவர்னர் அவர்கள் கிடப்பில் போட்டுவிட்டார். மீண்டும் தாவேக அரசிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான சிறப்பு சட்டத்தை மீண்டும் அத்தகைய மசோதாவை நிறைவேற்றி அதை சட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதற்கு முன்பாக இத்தகைய கொடுமைகள், கொலைகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழக காவல்துறை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் அழுத்தமாக கூறிக்கொள்கின்றோம். திருவாரூர் மாவட்டம் பேரளத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் விசிக நன்னிலம் ஒன்றிய செயற்குழு கூட்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் உலகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும், பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும், இந்த மாநாட்டிற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும், எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் நாகை மண்டல செயலாளர் NT இடிமுரசு, நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேதா பிரபு, மையம் ஒன்றிய செயலாளர் சத்யராஜ், தெற்கு ஒன்றிய செயலாளர் திருமா ராஜேஷ், மாவட்ட துணை செயலாளர் கலைவாணன், முன்னாள் துணை செயலாளர் கோபி கணேசன், நகர செயலாளர் சுரேஷ், ஒன்றிய பொருளாளர்கள் சிலம்பரசன், நாகையன், ஒன்றிய துணை செயலாளர்கள் பால்ராஜ், கிருஷ்ணமூர்த்தி, விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்டோர் மாற்று கட்சியில் இருந்து விலகி தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். ஒன்றிய நகரங்களை ஒருங்கிணைத்து பேரளம் தனியார் விடுதியில் இங்கே கூட்டம் போட்டிருக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட அனைத்து ஒன்றியங்களையும் நிறைவு செய்து கட்சி வேலைகளை, மாநாட்டிற்கான வேலைகளை துரிதமாக செயல்படுத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தலைவர்களாக ஒன்றிய செயலாளர்கள் தலைமையேற்றார்கள். சிறப்பு அழைப்பாளராக நானும் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அச்சுதை உலகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு மாநாட்டிற்கான நிதியை பெறுவது, எத்தனை வாகனங்களை எடுத்துச் செல்வது என்று கலந்து ஆலோசித்து முடிவு செய்தோம். ஒரு ஒன்றியத்திற்கு 25,000 மேனி 75,000 ரூபாயை மாவட்ட செயலாளர்கள் ஒப்படைத்து தலைவருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் பல்வேறு தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டன. நம்முடைய மாவட்ட செயலாளர் அச்சுதை உலகநாதன் அவர்களுடைய முயற்சியில், ஒன்றிய செயலாளர்களுடைய களப்பணியில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் சூழலும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட, குறிக்கப்பட்ட அந்த தொகையை 10ஆம் தேதிக்கு கொடுத்து விடுவதென தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இப்ப நடைபெற்ற இந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஒன்றியத்துக்கு 25 வாகனங்கள் என்று கணக்கு செய்தால் கூட 75 வாகனங்களில் இந்த ஒன்றியத்திலிருந்து புறப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது திராவிட தமிழ் தேசியமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பேசுகிற தமிழ் தேசியமோ அது தேசியமாக இல்லை என்று எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லி வருகிறார். இங்கே சாதியை ஒழிக்காமல் ஒரு முழுமையான தமிழ் தேசியம் உருவாகாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கணக்கு எங்களுடைய தலைவர்
எடுத்துரைத்திருக்கிறார். இந்த தமிழ் தேசியம், நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் தான் உண்மையான தமிழ் தேசியம் என்பதை உணர்த்துகிற வகையில் ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய வரலாறே கூடுகிற ஒரு வகையில் உளுந்தூர்பேட்டை தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவை திரும்பி பார்க்க ஒரு மாநாடாக, தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய மாநாடாக எங்கள் தலைவர் கூட்டியிருக்கிறார். அதற்கு நாங்கள் உணர்வுபூர்வமாக குடும்பமாக கலந்து கொள்வோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் உட்பட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே விடுதலை சிறுத்தைகளாக, குடும்பத்துடன் விடுதலை சிறுத்தைகளாக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்களுடைய கலப்பணியில் எங்களது ஒன்றிய நகர மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களின் தலைமையில் இங்கு கட்சியாக இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளாக அங்கீகரித்திருக்கிறார்கள். என்.டி. இடிமுரசு மண்டல செயலாளர், நாகை மண்டலம். திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் விசிக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து நகர முகாம் செயற்குழு கூட்டம் நடத்துவது தொடர்பாகவும், புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர துணைநிலை அமைப்புகளின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் கிராம ஊராட்சி அளவில் வேர்களை தேடி பயணம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல்கரசு, மண்டல துணை செயலாளர் அன்பரசு, மாவட்ட பொருளாளர் திருச்சித்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பால்ராஜ், துணை செயலாளர் ஆனந்த், திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ் வளவன், திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன், வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி மற்றும் இருதயராஜ், பாபு, ஸ்வீட் ராஜா, சவரியம்மாள், பெர்னா, முத்துவீரன், இக்பால், ரமேஷ், மார்டின், முத்துவளவன், நிர்மலா தேவி, சாகுல் ஹமீது, ஸ்டெல்லா மேரி, நட்சத்திரம், உமா, பாரதி, ரிச்சர்ட், மதன், மருதுபாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் தொட்டப்பநாயக்கனூரில் விசிக சிறப்பு செயற்குழு கூட்டம் உசிலம்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் குமார், நகர செயலாளர் காசிமாயன், தெற்கு ஒன்றிய செயலாளர் பால்பாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் நாஞ்சக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விசிக தஞ்சை மண்டல ஆலோசனைக் கூட்டம் மண்டல செயலாளர் சதா சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த், அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன், மகளிர் விடுதலை இயக்க முதன்மை செயலாளர் ஆதிமொழி, கருத்தியல் பரப்பு துணை செயலாளர்கள் இளந்தென்றல், மோட்ச, குணவழகன், மண்டல துணை செயலாளர்கள் சொக்கா ரவி, ஆத்மா, ஆனந்த்குமார், மாநில நிர்வாகிகள் வீரன், வெற்றிவேந்தன், வெற்றி செல்வன், மாவட்ட செயலாளர்கள் இடிமுரசு, இலக்கணன், அரவிந்த்குமார், அரங்க, குரு, விடுதலை வேந்தன், சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கூத்தங்கோவிலில் விசிக குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு அதிக வாகனங்களில் செல்ல வேண்டும், ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து முகாம்களிலும் சுவர் விளம்பரங்கள், பதாகைகள் வைத்து விளம்பரங்கள் செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் தமிழ் வளவன், மண்டல செயலாளர் செல்லப்பன், மண்டல துணை செயலாளர்கள் செல்வமணி, கதிரவன், செய்தி தொடர்பாளர் சரித்திரன், மாநில நிர்வாகிகள் நீதிவளவன், குறிஞ்சி வளவன், மாவட்ட துணை செயலாளர் ஆதிமூலம், பாவானன், செல்வி முருகன், விசு, நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிவபாலன், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் இந்திரா காந்தி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, ஒன்றிய பொருளாளர் வேல்முருகன், ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜா, விஜய், லட்சுமணன், கனகவளவன், ரமேஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நிர்வாகி ராகுல், முகாம் நிர்வாகிகள் பாரதி, சிவராமன், ஜெயபிரகாஷ், மாவட்ட வணிக அணி நிர்வாகி ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி தாலுகா
தென்னமநல்லூரில் முத்துமாரியம்மன் கோவில் கட்டுமான பணிகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தலித் மக்கள் மற்றும் விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர்கள் சிந்தனை வளவன், கண்ணன், கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் தருமர், தென்னமநல்லூர் முகாம் செயலாளர் பூமிநாதன் மற்றும் நாகபாண்டி, ஜெயச்சந்திரன், முத்து கருப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி வேப்பூர் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அகரம் சீகூர் பார்டரில் வடக்கு ஒன்றிய விசிக அலுவலகத்தை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் குன்னம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பானந்தம், வேப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன், திட்டுக்குடி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், வழக்கறிஞர் திருக்குமரன், முனைவர் மாலதி திருக்குமரன், அரியலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா மற்றும் சூரியவளவன், செல்வராசு, கருப்பையா, ஜெயதேவன், சச்சின், கலைவாணன், செல்வம், தர்மராஜா, தர்மன், கவுஞ்சிநாதன், சசிவளவன், ரமேஷ், காமாட்சி, ஆறுமுகம், விக்னேஷ், தேவேந்திரன், செந்தில்வளவன், திருமாமுத்து, அன்பு, அடைக்கல் ராஜ், அன்பில் வளவன், வடிவேல், திருமூர்த்தி, மாதேஷ், அன்பு, முருகானந்தம், தங்கதுரை, அன்புமணி, ராஜவேல், சின்னதுரை, ஜெயராமன், புருஷோத்தமன், சிந்தனை செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், மூலனூர், குண்டடம், அலங்கியம், தளவாய்பட்டினம், பொன்னாபுரம், கோவிந்தாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விசிக கலை இலக்கிய பேரவை சார்பில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் நோக்கங்கள் குறித்து விளக்கி துண்டு பிரசுரங்கள் வழங்கி அழைப்பு விடுக்கப்பட்டது. மேலும் தெருமுனை பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது. விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் திருமா ரகு ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் ஆனந்தராஜ், மண்டல துணை செயலாளர்கள் ஓவியர் மின்னல், தமிழ்முத்து, மாவட்ட செயலாளர் முருகவேல், மகளிர் விடுதலை இயக்க மகளிர் மாவட்ட செயலாளர் சுமதி, இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் சிறுத்தை சிரஞ்சீவி, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சிறுத்தை சுமதி, நகர பொறுப்பாளர் அருண் சாரதி, இளைஞர் அணி நகர செயலாளர் வளவன் வினோத், மாவட்ட துணை செயலாளர் சுப்பிரமணி மற்றும் ரோஹித் ராஜ், விசாகன், கனகராஜ், பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் ஈரோடு நாடாளுமன்றத்தின் சார்பிலே தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டுக்கான திருமுனை கூட்டத்தை தயார் செய்து தற்போது தாராபுரம் அண்ணா சிலையில் துவங்கப்பட்டு திருமுறை பிரச்சாரம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மூலனூர் பகுதி ஒன்றியம், அலங்கியம் ஒன்றியம், குண்டடம் ஒன்றியம் அனைத்து ஒன்றிய பகுதியிலும் மக்களுக்கு துண்டறிக்கைகளை வழங்கி இந்த மாநாட்டுக்கு வரவேற வேண்டும் என்று சொன்னோம், அழைப்பு விடுத்தோம். அதனைத் தொடர்ந்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் திரளாக லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்வோம். அது மட்டுமல்ல, இந்த மேற்கு மண்டலமே திரண்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் சிறுத்தைகள் அணிவகுப்பு செய்து இந்த எழுச்சிமிகு மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் திருமா ரகு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரம் கலுங்கடியில் விசிக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நிதி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் பகலவன், மண்டல துணை செயலாளர் சிறுத்தை தாஸ், மாநில செயலாளர்கள் கோட்டார் யூசப், ஸ்டெர்லின் பாக்கியதாஸ், மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி விசிக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் ராதாமங்கலம் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் நாகை மண்டல செயலாளர் NT இடிமுரசு, மாவட்ட செயலாளர்கள் பாவேந்தன், ஜெயச்சந்திரன், புஷ்பராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மதியழகன், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் வனிதா இயேசு, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சேகர், ஒன்றிய செயலாளர்கள் சுவாமிநாதன், சிவராமன், வாழை ரவிச்சந்திரன், மோகன்தாஸ், முருகானந்தம், நகர செயலாளர் குணா, வேளாங்கண்ணி நகர செயலாளர் நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் பாவாலி ஊராட்சியில் தலித் மக்களின் மயானத்திற்கு பாதை அமைத்து தர வேண்டும், மயானத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாவாலி விஏஓ அலுவலகத்தை விசிக வடக்கு ஒன்றிய பொருளாளர் ராஜ்குமார் தலைமையில் அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் செல்வம், மண்டல துணை செயலாளர் ஆறுமுக சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஆமத்தூர் காவல்துறையினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் விசிக திருமட்டம் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருமாப்பழனி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் வீராசாமி ரவி, செல்வபாரதி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அமுதமொழி, ஒன்றிய செயலாளர்கள் சின்னையா, சக்திவேல், ஆனந்தமணி, பாலசுந்தரம், திருமுட்டம் நகர செயலாளர் பாரதி பிரசாத், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தரணிவேல் மற்றும் ரத்தனராஜா, தெய்வசிகாமணி, அருமைநாதன், ரட்சகர், குப்புசாமி, ஹானஸ்ட் ராஜ், வினோத், அலெக்ஸ், கண்மணி, நிலவன், மணிவேல், மணி, லட்சுமணன், பிரகாஷ் ராஜ், ஐயாசாமி, செல்வநாதன், சுப்பிரமணியன், பழனிசாமி, அறிவழகன், சங்கீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,